ஹாலிவுட்டின் பிரபல இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் பள்ளியில படிக்கும் போதே தனது ஜூனியர் சைந்தவியை காதலிச்சாரு. பிறகு 2013ஆம் ஆண்டு இருவட்டார் சம்மதத்தோட 2 பேருக்கும் திருமணம் நடைபெற்றது. 2020ஆம் ஆண்டு இருவருக்கும் அன்பு என்ற பெண் குழந்தை பிறந்தது. சூழல் இப்படி இருக்க சமீபத்துல தாங்கள் விவாகரத்து செய்ய போவதாக இருவருமே அறிவிச்சாங்க. இது ஹாலிவுட்ல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. AR ரஹ்மானின் சகோதரி மகனும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் ஹாலிவுட்டின் முன்னணி இசையமைப்பாளர்கள் ஒருவர். இவர் சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாரு. இருவரும் பள்ளி காலத்திலிருந்தே காதலித்து வந்தாங்க. சைந்தவியும் திரைத்துறையில் பின்னணி பாடகியாக கவனம் ஈர்த்தவர். ஜிவி பிரகாஷின் இசையில் ஏராளமான ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காரு. இவர்களுக்கு அன்பு என்ற பெண் குழந்தை இருக்கிறாரு. இருவரும் ஹாலிவுட்ல கியூட் ஜோடியாக பலம் வந்து கொண்டிருந்தாங்க. ஆனா யார் கண்பட்டதோ தெரியல, சமீபத்துல இருவரும் தங்களது விவாகரத்தை அறிவிச்சாங்க. இது ரசிகர்களிடையேயும் திரைத்துறையினரிடையேயும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்களது பிரிவுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டன. ஆனா எங்களது பிரைவேசிக்கு மரியாதை கொடுங்கள், எந்த கதையையும் எழுதாதீர்கள் என்று ஓபனாகவே சைந்தவி கொந்தளித்திருக்காரு. இருந்தாலும் அவர்களது விவாகரத்துக்கான காரணத்தை பலரும் தேடிக்கொண்டிருக்காங்க. இவர்கள் டிவோர்ஸ் செய்வதற்கு ஜிவி பிரகாஷ் நடிக்க வந்ததுதான் காரணம் என்ற கருத்து பலமாக எழுந்திருக்கு. AR ரஹ்மான், விஜய் உள்ளிட்டோர் தலையிட்டு பஞ்சாயத்து செய்தும் இருவரும் விவாகரத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. இந்த சூழல்ல பத்திரிகையாளர் உமாபதி இவர்கள் விவாகரத்து விவகாரம் தொடர்பா தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அதுல அவர் கூறியிருக்கும் விஷயங்கள் அதிர்ச்சி தரும் வகையில இருக்குது. அவர் அளித்த பேட்டியில சைந்தவி போன்ற பெண்கள் எதற்கும் ஆக மாட்டார்கள். ஒருவரின் வளர்ச்சியை வைத்து அவர்கள் வளர்ந்து விடுவார்கள். கடைசியில் அவரை பிடிக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கை போய்விட்டது, சுதந்திரம் போய்விட்டது என்று சொல்வார்கள். பிரபலமாக இருக்கும் போது ஜூஸ் செய்து வாழ்ந்துவிட்டு கடைசியில சுதந்திரம் கிடைக்கல என்று சொல்லிவிடுவார்கள். சுதந்திரம் வேண்டுமென்றால் மற்றவர்களின் பணத்தை பயன்படுத்த கூடாது. பிரபலங்களை திருமணம் செய்து கொண்டு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு கடைசியில தனியாக சென்று விடுவார்கள். ஜிவி பிரகாஷை பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்தேன் என்று சைந்தவி பல பேட்டிகள்ல தெரிவிச்சிருக்காரு. ஆனா இப்போது பிரிந்து விட்டாரு. ஜிவியை பிரிந்த பிறகு சைந்தவி நிறைய பணம் வாங்கிவிட்டாரு. இவ்வளவு நாள் வாழ்ந்துவிட்டு எவ்வளவோ சொத்துக்களை அடித்துவிட்டு வந்தாச்சு என்று இஷ்டத்துக்கு பேசியிருக்காரு. அவரது இந்த பேட்டியை பார்த்த பலரும் இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு, விவாகரத்து என்பது இருவரது தனிப்பட்ட விஷயம், அதுல தலையிட்டு இப்படி கதை கட்டுவது வேண்டாத வேலை என்று பத்திரிகையாளருக்கு கண்டனங்களும் வலுக்க தொடங்கி இருக்குது.